பிறவி பெருங்கடல் சேர வேண்டும் என்றால் இறைவன் திருவடியை சேர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த பிறவி பெருங்கடல் அப்படின்னா என்ன சொன்ன? பிறவி பெருங்கடல்னா வயிறு சாமி. உன்னுடைய மூச்சு வயிற்றுக்கும் மூக்குக்கும் ஓடிக்கின்னுக்குது. இது இயற்கையாக நடந்துன்னுக்குது. ஆனால் உனக்கு இயற்கையை விட்டு மாறி இறைவன் அடி சேரணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா இந்த மூச்சை மடமாற்றணும். மூச்சு மூக்குக்கும் வயிற்றுக்கும் ஓடுறத தலைக்கும் வயிற்றுக்கும் ஓட வைக்கணும். ஓட வைக்கணும்னா ஒரு நல்ல குரு இருந்தால் தான் அதை ஓட வைக்க முடியும். குரு சொல்லாமல் ஓட வைக்க முடியாது. இப்போ எனக்கு கூட நிறைய வெளிநாட்டுகள்லேருந்து ஃபோன் வருது. சாமி இந்த மாதிரி கொரோனா ஸ்பீரியட் ஆகுது, வர முடியல, ஃபோன்லேயே ஏதாவது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. நான் சொல்லிடுறது அப்படிலாம் சொல்லிக் கொடுக்குற வித்தை இல்லை. இது ஒரு 1000 பேரை உட்கார வச்சுட்டு உள்ளே போ மேலே போ நடுவில் போன்னு சொல்கிற விஷயம் இல்லை. இது ஒரு குரு செய்து காட்டி செய்ய சொன்னால் தான் செய்ய முடியலன்னா செய்ய முடியாது இப்போ உங்களால். அதனால் வரும்போது வாங்க நேரடியாக அப்படின்னு சொல்கிறேன். அது மாதிரி இந்த மூச்சை வேறு பாகமாக மாற்றணும். மாற்றி இது உச்சிக்கு போகும்போது தான் உனக்கு கடவுளினுடைய அருள் கிடைக்கும். இல்லைன்னா நீ மனுஷனாவே தான் பிறந்து மனுஷனாவே தான் செத்துக்கின்னு இருக்கணும். அதனால் கடவுளினுடைய அருள் ஓணுன்னா மூச்சினுடைய வழி மாறணும். இதை தான் திருக்குறளில் அழகாக சொல்கிறாரு. வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரார். இந்த இல்லையே சுற்றி நிற்கிறவன் கடவுள்கிட்ட போகவே முடியாது. காடு மலையெல்லாம் அலைஞ்சி செத்து போயிட்டான். யாருமே கடவுளை அறிய முடியாமையே போயிட்டான். சரி, யாருமே அறிய முடியாமல் போச்சு, எப்படிப்பா அறியுறது அப்படின்னா, உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வல்லார். இதையே தான் வள்ளுவர் சொல்கிறாரு. இந்த மூச்சு மூக்குக்கும் வாய்க்கும் போகிறத தலைக்கு ஏற்ற தெரிஞ்சுக்கோன்றார் அவரும். இவரும் அதையே தான் சொல்கிறாரு. தலைக்கு ஏற்றினா நீ இறைவனை பார்க்கலான்றார். இது பேர் கிரிவலம்னு பேர். கிரிவலம்னா பூமியில் இருக்கிற கிரியை சுற்றிங்கிறாங்க, மலையை சுற்றிங்கிறாங்க. கிரிவலம்னா தலையை சுற்றணும். அதான் மனித உடலுக்கு உடல் பூமி, தலை மலை. அந்த மலையை சுற்றணும், அதான் கிரிவலம். இது தெரியாதால பூமியில் இருக்கிற மலையை போய் சுற்றிட்டு கிரிவலம் போனேன் நான்ன்றாங்க. அது அவங்க திருப்தி. அப்படி போயினுக்கு சாமி. இப்படி நான் தம்பிக்கு உதவி செய்தேன், என் தங்கச்சிக்கு உதவி செய்தேன், எங்க அப்பாவுக்கு உதவி செய்தேன், எங்க அம்மாவுக்கு உதவி செய்தேன்னு சொல்றியே. இவ்வளோ உதவி செய்யறதுக்கு காரணமா இருந்த பொருளை நீ என்னைக்காவது உதவி செய்தியா? அதுக்கு அது எந்த பொருள்னாவது உனக்கு தெரியுமா? உன் உடல்ல உயிருன்னு ஒரு பொருள் இல்லைன்னா யாருக்கு எந்த உதவியும் நீ செய்ய முடியும்? அப்போ இந்த உதவிகள் செய்யறதுக்கு, இவ்வளவு பேர் எடுக்கிறதுக்கு, இவ்வளவு புகழுக்கு காரணமான பொருள் உள்ளகிற பொருள் ஒரு வினாடி நினைச்சியாத்த சொல்லு. எல்லாத்தையும் மற, அதை நினை, எல்லா செயலும் நடக்கும்னு சொல்லினுக்கிறேன் நான். இதான் என்னுடைய போதனைய. கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, இந்த பரிகாரம் பண்ண, அந்த பரிகாரம் எதையுமே நான் சொல்ல மாட்டேன். எந்த பரிகாரமும் சொல்ல மாட்டேன். ஏன்? எந்த பரிகாரத்தாலையும் உன்னை வாழ வைக்க முடியாது. பரிகாரத்தால வாழ வைக்கிற ஒரு சாவு கூட நடக்காது. உனக்கு உள்ளகிற பொருள் நிர்ணயம் பண்ணி வச்சுக்குது. ஒரு மனிதனுக்கு 15 மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு. எவ்வளவு? 15 மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு. ஆனால் இந்த 15 மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மனிதனுக்கு ஓடினா 100 வயசு அவனுடைய ஆயுள். ஆனா 15 மூச்சு ஓடுதானா? ஓடல. ஏன் ஓடல? சிகரெட் பிடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், பல கெட்ட பழக்கங்கள். இதனால 15 ஓட வேண்டிய மூச்சு 18